ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா தொக்கு, அதாவது புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. ஆந்திராவில் எல்லா ஹோட்டல்களையும் இந்த புளிச்சக்கீரை தொக்கு, கோங்கூரா தொக்கு சர்வ் பண்ணுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 150 கிராம் பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம், இது ரெண்டுத்தையும் தோலை நல்லா உரிச்சிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எவ்வளோக்கு நீங்கள் பூண்டும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கிட்டு இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே சேம் பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 10லேருந்து 15 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீரை கட்டு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிகப்பு மிளகாயை நல்லா செவக்க வறுத்து அதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இந்த கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேனை திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி 2 கட்டு புளிச்சக்கீரை எடுத்துட்டுருக்கேன். அதில் இருக்கிற காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். புளிச்சக்கீரை 2 கட்டு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த அளவு இருக்கும். பட் வதக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை குன்னி போயிடும், கொஞ்சமாக தான் காணும். ஸோ 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக 2 கட்டு கீரை தேவைப்படும். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே கீரை வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும், ப்ரௌன் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா குழைவாக வந்துடும், பேனை விட்டு ஒட்டாமல் விலகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா கூல் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கலர் மாறிடும். கலர் மாறுதுன்னொடனே பயந்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் குன்னி போய் கொஞ்சமாக தான் வரும். ஸோ 4லேருந்து 5 பேர் இதை வந்து சாதம் பசடி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற அதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆற வச்ச சிகப்பு மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கீரையை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வச்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1, அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல்லை இடித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் பசடி சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூடு சாத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கீரையை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணெயில் கீரையை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கீரையிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா இதில் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கீரையில் உப்பு போட்டு ஆட் பண்ணி அரைக்காதீங்க, நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் அரைச்சி நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது உப்பை கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.